கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரல் கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ கோழி ஈரல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் எல்லாமே இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். 1 தக்காளி, 2 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கிராம்பு பட்டை ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன். எல்லாருமே மோஸ்ட்லி ஆட்டு ஈரலில் தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. நம்ம இன்றைக்கி கோழி ஈரலில் செய்ய போகிறோம். ஆட்டு ஈரல் மாதிரி கோழி ஈரலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். உடம்பில் ரத்தம் கம்மியாக இருக்கவங்க இந்த ஈரல் சாப்பிட்டா உடம்புல ரத்தம் நல்லா அதிகரிக்கும். நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் செய்ய போகிறேன். ஏன்னா இரும்பு சட்டியில் செய்கிறனால நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும். சட்டி காய்ச்சதும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவை கீரி போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தாலுமே வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் தான் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். ஈரலோட அந்த தொக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் ஈரல் மேலே பட்டால் தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஜீரகத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பாருங்கள் இப்போவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இன்னும் வேகிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய்லாம் தேங்கி மேலே வந்துடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்க போகிறேன். ஏன்னா இன்னும் நல்லா வேகணும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே வெந்துடுச்சுன்னு தான் அர்த்தம். நான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் அதிகமாக செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிரேவி ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், அப்புறம் இட்லி, தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.